ஸ்ட்ரிங்ஸ். சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்களுக்கு ஸ்ட்ரிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். வித்தின் டபுள் கொட்டேஷனில் என்ன கேரக்டர் கொடுத்தாலும், என்ன சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் கொடுத்தாலும் அது அப்படியே மெமரியில் போய் ஸ்டோர் ஆகுறது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைத்தானை பொறுத்த வரைக்கும் வித்தின் சிங்கிள் கொட்டேஷன்லையோ இல்லை டபுள் கொட்டேஷன்லையோ எதை கொடுத்தாலும் அது அப்படியே போய் மெமரியில் ஸ்டோர் ஆகும். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங். இப்போது நான் ஒரு மெமரி வேரியபிளில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா பைத்தான் கொடுக்குறேன். இப்போ நேம் ஈக்குவல்ஸ் மை நேம் இஸ் இந்தியா அப்படின்னு கொடுக்குறேன். சரி, இப்போது பிரிண்ட் நேம்னு கொடுத்தேன்னா இப்போ என்ன வருது, இந்த நேமில் இருக்கிற எல்லாமே டிஸ்பிளே வருது. இந்த பைத்தான் இன்டர்பிரட்டரில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம அந்த வேரியபிள் நேம் கொடுத்தோம்னாவே டைரெக்டாக என்ன ஆகும்னா அந்த வேல்யூ அதில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அது வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேம்னு கொடுத்த உடனே வித்தின் சிங்கிள் கொட்டேஷனில் அந்த வேல்யூ வருது. இந்த சிங்கிள் கொட்டேஷனை பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த வேல்யூங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் டைப்பு. அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டு மை நேம் இஸ் இந்தியா அது எதில் ஸ்டோர் ஆகிருக்கு, இந்த நேம்ன்றதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதே பாருங்களேன், ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன். இப்போ வெறும் ஏன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வரும். இப்படி வந்துச்சுனாவே அது இன்டீஜர் தான் அர்த்தம். இதே பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல்ஸ் ஃப்ளோட் ஆஃப் 10ன்னு கொடுக்குறேன். இப்போ பிஏ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி இது ஃப்ளோட், இங்கே பார்த்தீங்கன்னா வித் டெசிமல் பாயிண்ட்டோடு வருது. இப்போ சி ஈக்குவல்ஸ் 10Lன்னு கொடுக்குறேன். இப்போ சின்னு கொடுக்கும்போது என்ன ஆகுது பாருங்கள், 10Lன்னு வருது. அப்போ என்ன அர்த்தம், நமக்கு பார்த்த உடனே தெரியுது ஓகே இந்த சின்ற வேரியபிளில் ஒரு லாங் நம்பர் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு தெரியுது. இதுதான் இந்த இன்டர்பிரட்டர்னுடைய மிகப்பெரிய பெனிஃபிட். ஒரு கற்றுக்கிறவர் ஒரு வேரியபிளில் ஏதோ ஸ்டோர் பண்ணியிருப்பார், பட் அதில் என்ன டைப் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ணேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஞாபகம் உடனே வராது. அப்போது டைரெக்டாக அந்த வேரியபிள் நேமை கொடுத்தோம்னாவே அந்த வேல்யூ வச்சே நம்ம அது என்ன டைப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ டைப் ஆஃப் சின்னு கொடுக்கலாம். இப்படி கொடுத்தோம்னா அது என்ன டைப்புன்னு நமக்கு தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அந்த வேரியபிள் நேம் கொடுத்தோம்னாவே ஒவ்வொரு வேல்யூ டைப்பும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் நேம்னு கொடுத்த உடனே இது ஒரு ஸ்ட்ரிங்காக இந்த இதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியுது. ஓகே, இப்போ நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் சார், ஏ அப்படிங்கிற இந்த நேம்ன்ற வேரியபிளில் இந்த ஸ்ட்ரிங் இருக்குது. இதை வேணுங்கிறப்போ நான் ஆக்சஸ் பண்ணுறோம். அப்படி ஆக்சஸ் பண்ணும்போது ஹோல் ஸ்ட்ரிங்காக ஆக்சஸ் பண்ணணும் இல்லை சப்ஸ்ட்ரிங்காக ஆக்சஸ் பண்ணணும். இந்த ரெண்டுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது. இப்போ ஹோல் ஸ்ட்ரிங்காக ஆக்சஸ் பண்ணோன்னா பிரிண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நேம்னு கொடுத்தோன்னா இப்போ பாருங்கள் இந்த நேம்ன்ற வேரியபிளில் என்ன இருக்கோ அது அப்படியே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மை ஐ லவ் கமா நேம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ லவ்னு வந்துட்டு பக்கத்தில் அதில் என்ன ஸ்டோர் ஆகிருந்ததோ அது வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணுன்னா இந்த நேம் அப்படின்ற வேரியபிளில் இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் இதை எடுக்கணும். இப்போ இங்கேருந்து எடுக்கணும், இந்த வேல்யூ மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அப்போது சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். இது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குன்னா இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனை என்னன்னு சொல்கிறாங்கன்னா 0ன்னு சொல்கிறாங்க. அதே ரைட் சைடில் இருந்தும் நம்ம கவுண்ட் பண்ணிட்டு வரலாம். அப்போது இந்த லாஸ்ட் பொசிஷனை என்னன்னு சொல்கிறாங்கன்னா -1ன்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நேம் ஆஃப் 0ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் வரும். இதே நேம் ஆஃப் -1ன்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா லாஸ்ட்டு கேரக்டர் மட்டும் வரும். இப்போ இதுவே ஒரு சப்ஸ்ட்ரிங் மாதிரி தான். இதில் இப்போ நேம் ஆஃப் 0, இப்போ 0, 1 இந்த 2 கேரக்டரும் வரணுன்னா நான் 2ன்னு கொடுக்கணும். இந்த 0 அப்படிங்கிறது இன்க்ளூசிவ், இந்த பொசிஷனில் இருக்கிற கேரக்டர் வரும். ஆனால் இங்கே 2 கொடுத்துருக்கேன், ஆனால் 2 அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவ். அப்போ 2க்கு லெஸ்ஸர் தேன் இருக்கிற கேரக்டர் மட்டும்தான் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா 0, 1 அப்போ 2 ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸ் வராது. இப்போ பாருங்கள், இப்போ மை மட்டும் வருது. சரி, இந்த மாதிரி நமக்கு என்ன பார்ட் வேணுமோ அதை எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேம்னு வேணும்னு வச்சுங்களேன், 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போது நேம் ஆஃப் 3லேருந்து 7ன்னு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு நேம் மட்டும் பிரிஞ்சு வரும். இதே பாருங்கள், இந்த இந்தியாவிலேருந்து புள்ளி வரைக்கும் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவிலேருந்து எடுக்கணும். அப்போது -1, -2, -3, -4, -5, -6. அப்போ நேம் ஆஃப் -6லேருந்து
-2 வரைக்கும் அப்படின்னு எடுத்தோம்னா சரி -1 அப்போ என்ன ஆகுது நமக்கு இந்தியாங்கிறது வருது. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படியும் எடுக்கலாம். அதாவது நேம் ஆஃப் 3 மட்டும் கொடுத்துட்டு இதுக்கு பின்னால் நான் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னா இந்த 3வது பொசிஷன்லேருந்து எல்லா கேரக்டரும் அப்படின்னு எடுத்தோம். பாருங்கள் நேம் இஸ் இந்தியான்னு வருது, எல்லாமே வந்துருச்சு. இதே நான் இப்படி கொடுக்கலாம். எப்படின்னா 10ன்னு கொடுத்தேன்னு வச்சுங்களேன். இப்போ 7ன்னு கொடுக்குறேன்னா அப்போது 7 விட்டு 6 0லேருந்து 6வது பொசிஷனில் இருக்கிற கேரக்டர் எல்லாமே வந்துடும். மை நேம்ன்றது வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம ரேஞ்சை கொடுத்தும் நம்ம எடுக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் -6 கோலன் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுது இந்தியாங்கிறது வருது. ஸோ இந்த கிளாஸில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்குனா டபுள் கொட்டேஷனில் போட்டு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை வேணுங்கிறப்ப அந்த வேரியபிள் நேம் மட்டும் கொடுத்தோன்னா ஃபுல்லாக வந்துடும். சப்ஸ்ட்ரிங் வேணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட், நம்ம சி லாங்குவேஜில் இதை அரே அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை போட்டுட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம வேல்யூ எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கில் நம்ம சில கேரக்டரை எஸ்கேப் பண்ணலாம். இப்போ கேரேஜ் ரிட்டன், லைன் ஃபீடு, டேப், இந்த மாதிரி /r /n இந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லைனா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் சார் அதனோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ மட்டும் தெரியும், அதை நான் நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னா அப்படியும் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெல் ஈக்குவல்ஸ் /n 10. இப்போ பெல் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் பெல். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கேரக்டர். இந்த கேரக்டரை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு டைரெக்டாக அந்த கேரக்டர் தெரியாது, டைப் அடிக்கிறதுக்கு தெரியாது. பட் அதனுடைய ஹெக்ஸாடெசிமல் பொசிஷன் நம்பர் என்னன்றது தெரியும். X10ன்றது அந்த நம்பரு, அதை டைரெக்டாக நான் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெல் ஈக்குவல்ஸ் ஹலோ வேர்ல்டு. இப்போது /x11 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிரிண்ட் பெல் கொடுக்குறேன். இப்போது அதுக்குண்டான கேரக்டர் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம எனி கேரக்டர் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை ஹெக்ஸாடெசிமல்லையும் நம்ம கொடுக்க முடியும். ஓகே, இப்போது ஸ்ட்ரிங்னா என்னன்ற ஒரு ஐடியா வந்துருச்சு. அதை எப்படி சப்ஸ்ட்ரிங் எடுக்கிறதுன்னு ஐடியா வந்துருச்சு. அடுத்தது லிஸ்ட்டுனா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.